தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கட்டணம் உயர்த்தவே இல்லையே, கட்டணத்தெல்லாம் உயர்த்தவில்லை. அங்க எந்த கட்டணத்தையும் உயர்த்தல. அங்க 20க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்கு. அந்த 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அதே கட்டணத்தான் நீடிக்குது. நிறைய இடங்கள்ல விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் கருத்துல இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னா நாங்க உயர்த்த போறது கிடையாது. பொதுமக்களுடைய கருத்தை தாண்டி இந்த அரசாங்கம் எந்த விதமான முடிவும் எடுக்காது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிறப்பு தரிசன கட்டணம் உயர்வு இல்லை என்றும், கட்டணம் உயர்த்தப்பட்டதாக வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்த அரசு எந்த ஒரு முடிவையும் எடுக்காது என்றும், தமிழகத்தில் கைவிடப்பட்ட இடிந்த நிலையில் உள்ள கோவில்கள் சீரமைக்கப்பட்டு படிப்படியாக மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்டணம் உயர்த்தவே இல்லையே, கட்டணத்தெல்லாம் உயர்த்தவில்லை. அங்க எந்த கட்டணத்தையும் உயர்த்தல. அங்க 20க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்கு. அந்த 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அதே கட்டணத்தான் நீடிக்குது. நிர்வாக ரீதியாக சில முறைகேடுகள் அங்க இருந்தது நமக்கு தெரிய வந்துச்சு. அதற்காக இப்படி ஒரு கட்டண உயர்வை ஏற்கனவே அதிகாரிகள் பரிசீலித்து வச்சு அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு, புரியுதுங்களா, பொதுமக்களிடையே கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டுருக்காங்களே தவிர்த்து விலையெல்லாம் உயர்த்தல. நிறைய இடங்கள்ல விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் கருத்துல இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னா நாங்க உயர்த்த போறது கிடையாது. பொதுமக்களுடைய கருத்தை தாண்டி இந்த அரசாங்கம் எந்த விதமான முடிவும் எடுக்காது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.